ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டை எப்படி ஆன்லைனில் டிஜிட்டலாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் சர்ச் பாரில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டாப்லேயே பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் கொடுத்த, அதாவது ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா குறின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதில் இருக்க நம்பரை கீழே உள்ள பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்சாவை என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு தான் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை இந்த இடத்துல பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஓடிபி சென்ட் ஆகலாம், ஜஸ்ட் நீங்கள் அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு ரீசெண்ட் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி திருப்பி பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில் மொத்தமாக இடத்துல ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்துக்கோங்க. இதில் உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில் ஃபுல்லுமே அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி கீழே வந்துக்கோங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா கீழே மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். இந்த ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு இதை நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கோ அப்படின்னா ரேஷன் கார்டில் தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த ப்ரூஃபை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.